அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியுள்ளது. ஒரே ஒரு காரணத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்த ஜாமீன் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது, செந்தில் பாலாஜி 15 மாதங்களாக வெறும் விசாரணை கைதியாகவே இருப்பதால் அதை கருத்தில் கொண்டும் அவருடைய அடிப்படை உரிமையை கருத்தில் கொண்டும் ஜாமீன் வழங்குவதாக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதை தவிர செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எந்தவித தடையோ நிபந்தனையோ அந்த உச்சநீதிமன்றம் உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் இதே கேஜ்ரிவால் வழக்கில் உச்சநீதிமன்றம் நிபந்தனை விதித்து தான் ஜாமீனில் வெளியே அனுப்பியது. அதாவது, கேஜ்ரிவால் தலைமைச் செயலகம் செல்லக்கூடாது, முதல்வராக கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது என்றே உத்தரவிட்டிருந்தது. அதனால் அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதிசி முதல்வராக பதவியேற்றார். அப்படிப்பட்ட நிபந்தனை இவருக்கு விதிக்கப்படவில்லை. 2 அமலாக்கப் பிரிவு வழக்குகளாக இருந்தாலும் நிபந்தனைகள் வெவ்வேறாகவே இருக்கின்றன. எனவே முதலமைச்சரின் அதிகாரத்துக்குட்பட்டு இவர் அமைச்சராகலாம். அதில் எந்த விதமான தடையும் இல்லைன்னு தெரிகிறது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மேலும் அடுக்கடுக்கான சில நிபந்தனைகளையும் உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. அதாவது, வாரத்தில் 2 நாட்கள் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அமலாக்கத்துறை அலுவலகம் சென்று இவர் கையெழுத்திட வேண்டும். அதேபோல் சாட்சிகளை எந்த வகையிலும் கலைக்க முயற்சிக்கக்கூடாது. விசாரணைக்கு எப்பொழுது அழைத்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு சென்று ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை தவிர விசாரணை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளது. அதாவது, இது உச்சநீதிமன்றம் விதிக்கப்பட்ட நிபந்தனை. அமைச்சராவது குறித்து எந்த தடைமில்லை என்பதால் முதலமைச்சரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவர் அதிகாரத்தில் உட்பட்டு இவர் அமைச்சராகலாம். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட நிபந்தனையும் தொடரும். அதாவது, திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் சென்று கையெழுத்திட வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, சென்ற ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்த செந்தில் பாலாஜி மொத்தம் 61 முறை நீதிமன்ற காவலாளர் நீடிக்கப்பட்டு 471 நாட்கள் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அநேகமாக இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் ஜாமீனில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.